عليه وسلم من تمسك بسنتي عند فساد الأمة فله أجر 100 شهيد صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த மஜ்லிஸில் நடுவராக அமர்ந்திருக்கும் ஆசிரியை பெருந்தகை அவர்களுக்கும் ஏனைய உலமாக்கள் அனைவருக்கும் என் சலாமை எடுத்துரைத்து என் உரையை நான் அடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு நவீன உலகிற்கு அன்னலாரின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் சரியான வழியிலே பயணிக்க வேண்டும், எது தவறு எது சரி என்று உலக முடிவு நாள் வரைக்கும், குறிப்பிட்ட சில காலம் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் உலகம் ஆரம்பித்த நாள் அந்த கியாமத்து நாள் முடிகின்ற வரைக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டும் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு அழகிய வழிகாட்டுதலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி நவீன உலகத்தினுடைய தலைமுறைகள் எவ்வளவு தலைமுறைகள் வந்தாலும் அவர்கள் குர்ஆனை தான் பின்பற்றியாக வேண்டும். அதை போன்று எப்படி கியாமத்து நாள் வரைக்கும் நவீன உலகம் எங்கே சென்று கொண்டிருந்தாலும் குர்ஆன் அவர்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறதோ அதே போன்றுதான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுதலாக அனுப்பி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மன்னரைக்கு அவன் கபரிலே வைக்கப்படுகின்ற வரைக்கும் அவன் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெறும் 63 வருட வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் வழிகாட்டியாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். அதற்கு மத்தியிலே எத்தனை அறிஞர்கள் வந்தாலும், விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும், நவீன உலகங்கள் சென்றாலும் அனைத்திற்கும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல் தேவைப்படுகிறது. எந்த விஞ்ஞானிக்கும் பெருமானாருடைய வழி இல்லாமல் வழி இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதை எடுத்தாலும் அதில் பெருமானாருடைய செயல்கள் சொல்கள் அவர்களுடைய முன்மாதிரி அங்கே அமைந்திருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அப்ப எத்தனை மருத்துவ துறைகள் எங்கே சென்றாலும், நவீன உலகம் எங்கே சென்றாலும் அங்கே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஏன் தெரியுமா? உலகம் நவீன உலகம் சென்று கொண்டே இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் பல ஃபித்னாக்கள், இந்த உலகத்தில் பல குழப்பங்கள், இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவரும் அந்த ஃபித்னாவையும் அந்த சோதனையும் சவால்களையும் சந்திப்பதற்கு சரியாக இருக்கிறார்கள். எனவே அதை ஜெயிக்க வேண்டும் என்றால், அதை வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் எந்த அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு விஞ்ஞானங்களும் பல அறிஞர்களும் அவர்களுடைய வழிகாட்டுதலை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். வருடமாக பல வருடங்களாக பணங்களை கோடிக்கணக்கில் கொட்டி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இறுதியில் அதை பெருமானார் இலகுவான முறையில் இந்த சமூகத்திற்கு அவர்கள் போதித்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. என்ன ஆய்வு என்று சொன்னால், மனிதன் எதன் குறைபாட்டால் அவன் பைத்தியமாகுகிறான் என்ற ஒரு ஆய்வு. பல கோடிக்கணக்கிலே பணங்களை செலவு செய்து பெரும் கொண்ட மருத்துவர்களை எல்லாம் பெரும்பெரும் மருத்துவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலோசனை அங்கே நடக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் அந்த மருத்துவருக்கு கூட்டத்தினுடைய தலைவர் ஒரு பள்ளிவாசலை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது அங்கே ஒரு மனிதர் உது செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே அந்த மருத்துவர் அவரை அழைக்கிறார். அழைச்சு கேட்டாரு, நீங்க இப்படி ஒழு செய்றீங்களே, இது உங்களுக்கு யாரு காட்டி கொடுத்த வழிமுறை கேட்டாங்க.
அவர் சொன்னாரு, எங்களுடைய நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை. இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு தெரியுமா? அவர் மசூது செய்யும் போது பிடரையோடு சேர்ந்து மசூது செஞ்சார். அப்ப அதை அந்த மருத்துவர் பார்த்தார். இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்டாங்க. அவரு சொன்னார், இது பிரயோஜனம் எல்லாம் தெரியாது, எங்க நபி சொன்னாங்க, நாங்க செஞ்சோன்னாரு. அப்ப அந்த மருத்துவர் சொன்னார், நாங்கள் கோடி கணக்கிலே பணங்களை எல்லாம் செலவு செய்து பல வருடங்களாக மிகப்பெரிய ஒரு ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். மனிதன் எதன் குறைபாட்டால் அவன் பைத்தியம் அடைகிறான் என்று. அப்போது அந்த ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? மனிதனுக்கு பிடரையிலிருந்து ஒரு நரம்பு மூளைக்கு செல்கிறது. மூளைக்கு செல்கிற பொழுது அந்த பிடரியுடைய இடத்திலே அதிகமாக பெரும்பாலும் காயும் தன்மை இங்கே ஏற்படுகிறது. அதனால் அந்த காயின் தன்மை ஏற்படுவதால் இரத்த ஓட்டம் அங்கே நின்று விடுகிறது. அதனால் அவன் பைத்தியமாக அவன் மாறிவிடுகிறான். அப்ப இதற்கான தீர்வு என்ன என்று நாங்கள் யோசித்த பொழுது அதற்கான தீர்வையும் நாங்கள் யோசித்தோம். அந்த பிடரையில ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவையாவது ஈரப்பதப்படணும்னு நாங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கில் எல்லாம் செலவு செஞ்சு வந்து பார்க்கிறோம். நீங்க சர்வ சாதாரணமா 5 வக்கத்துல இதை செஞ்சுட்டு போயிடுறீங்களே என்று அந்த மருத்துவர் சொல்லி பெருமானாருடைய வழிகாட்டுதலை கண்ட ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். இப்படி நவீன உலகத்தில் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, இன்னி லா அரா மவாகிஅல் ஃபித்னி خلال புயூத்திக்கும் கமவாகிஅல் கத்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உயரமான மாடியில் இருந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உங்கள் வீடுகளிலே ஃபித்னாக்கள் நிகழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எப்படி தெரியுமா? வானத்திலிருந்து மழை துளிகள் எப்படி பூமியிலே விழுந்து ஊடுருவி செல்கிறதோ அதே போன்று ஃபித்னாக்கள் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஃபித்னா? இன்றைக்கு உலகத்தில் மொபைல் மனிதர்களை நவீன உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை மிகப்பெரிய தோல்வியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, தமஸ்ஸக் பி சுன்னதி இந்த ஃபஸாதில் உம்மத்தி. நீங்கள் குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் எடுத்து பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இந்த நவீன உலகம் எவ்வளவு காலங்கள் இந்த தலைமுறையில் கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் சென்றாலும் அத்தனை தலைமுறைக்கும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சரியாக 9 நிமிடம் எடுத்திருக்கிறது. 9 நிமிடம் பார்த்துட்டீங்க நீங்க. அப்ப ஹம்து ஸலவாத் 58 தொடங்குனது. இப்போ 9:07 அப்படிங்கும்போது 10 நிமிடத்துக்குள்ளாக அந்த 7 நிமிடம் தாண்டும் போது 7 நிமிடத்திலேயே உங்களுடைய தலைப்பினுடைய அந்த இதை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போனீங்கன்னா இதை சொல்லி முடிக்கிறோம் போது நீங்கள் சொல்லும் போதே நம்ம வந்து தடுக்க முடியாது. அப்போ அதை சொல்லித்தான் முடிக்கணும். அப்படிங்கும்போது 10ங்கிறது 11 ஆகிடும். அதனால இந்த டைமிங் ரொம்ப இதாக பண்ணுங்க. அந்த செலவாத்து கூட அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டாலே போதுமானது. நடுவர் அவர்களே அப்படியெல்லாம் ஒன்று அதை கூட விட்டுட்டா கூட பரவாயில்ல. எவ்வளோ